உண்மையிலேயே சோழி பிரசன்னம் போன்ற பிரசன்னங்கள் மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா? 100% கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ இந்த குலதெய்வ நடமாட்டம் நம்மளோட வீட்டுல இருக்கா, இல்ல நம்ம குடும்பத்துக்கே அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? குலதெய்வம் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு, வீட்டுல நடமாட்டம் இருக்குன்னா, வீட்டிலையுமே சரி வெளியிலையுமே சரி பொருளாதாரமும் குடும்ப வாழ்க்கையுமே எனக்கு சரியில்லாம இருக்குன்னா அவர்களுக்கு தான் குலதெய்வ அனுகிரகம் கம்மியா இருக்கும். நான் நிறைய கோயில் போறேன், ஸ்பிரிச்சுவலா போறேன், எனக்கு ஒரு பொருளாதாரமோ திருமண வாழ்க்கையோ குழந்தை பேரோ எனக்கு சூழலாவே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் சொல்றேன், 48 நாள் குலதெய்வம் தெரியலன்னா கூட இதை போட்டு பாருங்க, குலதெய்வம் ஏதாவது ஒரு சமிதிகை மூலமா உங்களுக்கு தென்படும் கிடைக்கும். ஆனா சில பேருக்கு ஜாதகமே தெரியல, அவங்கள பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படிங்கும்போது குலதெய்வத்தை எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? நிச்சயமா இருக்குமா. இந்த விஷயம் எங்கேயுமே யாருமே சொல்லாத ஒரு சூட்சமத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். திறன்பேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரசன்ன ஜோதிடர் திரு நிமேஷ் கார்த்திகேயன் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ நிறைய பேருக்கு இந்த குலதெய்வம்னா என்னன்னே தெரியல, தங்களோட வம்சாவழியின் குலதெய்வம் என்னன்னு தெரியலன்றது நம்ம முதல்ல பேட்டி ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தோம். இதற்கெல்லாம் தீர்வு காண்றதுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜாதகரை இப்போ போய் பார்த்து அவங்க கிட்ட அவங்களுடைய சோழி பிரசன்னமோ இல்ல ஜாதகத்தின் அடிப்படையில குலதெய்வம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறாங்க. இந்த முயற்சிகள் சாத்தியப்படுமா? உண்மையிலேயே சோழி பிரசன்னம் போன்ற பிரசன்னங்கள் மூலமா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாமா? 100% கண்டுபிடிக்க முடியுமா? ஏன்னா ஒருத்தருக்கு ஜாதகம் இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்தை வைத்து குலதெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளைண்டா வராங்க, குலதெய்வமே தெரியல, அந்த வம்சாவளியில எனக்கு குலதெய்வம் எங்க பாட்டுன்னு சொல்லல, எங்க அப்பா சொல்லல, நாங்க மறந்துட்டோம், ஊரு விட்டு ஊரு வந்துட்டோம், அப்ப குலதெய்வம் தெரியல. அப்ப தெரியாத பட்சத்தில் நீங்க பிளைண்டா இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் உங்கள் சுய ஜாதகம் எப்பவுமே குலதெய்வம் கண்டுபிடிக்கிற மெத்தடு ஆண் ஜாதகத்தை வைத்து மட்டுமே குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற ஒரு அமைப்பா இருக்கும். அப்ப ஆண் ஜாதகம் மட்டும்தான் அந்த தெய்வத்தை கண்டுபிடிக்கிற சொல்லிருக்கும். அப்ப ஆண் ஜாதகத்தை வைத்து முறையாக பூஜை செய்து அதை பார்க்கும் பொழுது அந்த அம்பாள் வரும். உங்க குலதெய்வமோ என்னோட குலதெய்வமோ உத்தரவு கொடுத்தால் அதுக்கான விஷயங்கள் பலிதமா காமிச்சு கொடுத்துருமா. ஜாதகம் இல்ல சாமி, எனக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் இல்லாம இருந்துகிட்டு என்ன பண்ணலாம், அந்த நேரத்தில் பிரசன்னம் மூலமாக தெய்வத்தை உபாசனை செய்து தெய்வ வழிபாடுகள் முறையாக பூஜை செய்து பிரசன்ன அடிப்படையில் அதை பார்க்கும் பொழுது 100% குலதெய்வம் எங்க இருக்குன்னு தெரியும். எங்க இருக்கிறாங்க, எந்த ஊர்ல இருக்கிறாங்க, அந்த கோவில் பக்கத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ஆண் தெய்வமா பெண் தெய்வமா காவல் தெய்வமா, அது என்ன மாதிரி அமைப்பு இருக்கு, அந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அருவா சூளம் இருக்குமா, எல்லாமே பிரசன்ன அடிப்படையில் மூலமாக ரொம்ப துல்லியமா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஏன்னா பல பேர் அந்த தெய்வங்கள் தெரியாம இருந்து எங்களை போல் ஜோதிடர்களிடம் பிரசன்ன மூலமாக எடுத்து அந்த குலதெய்வத்தை கண்டுபிடித்து சொல்லி இத்தனை நாள் பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப பிரசன்ன மூலியமா நம்ம எடுத்து இதுதாங்க உங்க குலதெய்வம், இந்த ஊர்ல தான் இருக்கு, அதை நம்ம சொல்லி அவங்க முறையா பாத்தீங்கன்னா வழிபட்டு இப்போ ரொம்ப பாத்தீங்கன்னா சுபமா இருக்காங்க, சௌபாக்கியத்தோட இருக்காங்க. இப்போ இந்த குலதெய்வ நடமாட்டம் நம்மளோட வீட்டுல இருக்கா, இல்ல நம்ம குடும்பத்துக்கே அந்த குலதெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? குலதெய்வம் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு, வீட்டுல நடமாட்டம் இருக்குன்னா வீட்டுல எல்லாருக்கும் மங்களகரமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கும், சுபமா இருக்கும், வீட்டுல எந்திருக்கும், அந்தந்த நேரத்தில் அந்தந்த விஷயங்கள் கிடைக்கும். ஒரு மேரேஜ் நடக்கணும், ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கணும், அப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா வீடு கட்டணும், ஒரு பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கணும். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நீங்க போகணும்னா குலதெய்வம் வீட்டுல இருந்துகிட்டு இருக்காங்க, எந்தெந்த நேரத்துல என்னென்ன உங்களுக்கு செய்யணுமோ முறையா எல்லாம் பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அதுக்கான சூழல் இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா தீங்கா போய்கிட்டு இருக்கு. எதுவுமே பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் எனக்கு பாத்தீங்கன்னா சூழலே மாறல. நான் போகாத கோவில் கிடையாது, நான் கோவில் நான் இங்க பாக்குறேன் சாமி, இங்க 6 வாரம் போனா நல்லது நடக்கும், இந்த சித்தரை பார்த்தா நல்லது நடக்கும், ஆனாலும் நான் போறேன், ஆனாலும் எனக்கான மாற்றம் நடக்கல, மாற்றம் சூழல் இருக்காம இருந்துகிட்டு இருக்கு. வீட்டிலையுமே சரி வெளியிலயுமே சரி பொருளாதாரமும் குடும்ப வாழ்க்கையுமே எனக்கு சரியில்லாம இருந்துகிட்டு இருக்கேன்
அவர்களுக்கு தான் குலதெய்வ அனுகரணம் கம்மியா இருக்கும். குலதெய்வ வழிபாடே வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய சூழல் இருந்திருக்காது. அப்ப அவர்கள் முதலில் குலதெய்வ வழிபாடை வந்து பாத்தீங்கன்னா முறையா பண்ணுவது சாலச் சிறந்ததாக அமையும். அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்ப நான் ஒண்ணு சொல்றேங்கம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். குலதெய்வம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கணும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னே வந்து பாத்தீங்கன்னா தெரியாம இருந்துகிட்டு இருக்கு. தெய்வ ஆற்றலே எனக்கு இல்ல. வீட்லயும் ஒரு மாதிரி பேடா போயிட்டு இருக்கு, நெகட்டிவா இருக்கு. நான் நிறைய கோயில் போறேன், ஸ்பிரிச்சுவலா போறேன். எனக்கு ஒரு பொருளாதாரமோ திருமண வாழ்க்கையோ குழந்தை பேரோ எனக்கு சூழலாவே இல்லாம இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய மனிதர்கள் நான் சொல்றேன், 48 நாள் தொடர்ச்சியாக இந்த தீபம் போட்டுக்கிட்டு வாங்க. ஒரு 10 நாள்லயே மங்களகரமான காரியங்கள் நடக்கக்கூடிய சூழலா இருக்கும். நல்ல மாற்றங்கள் இருக்கும். என்ன? மண் அகல் விளக்கு 2 பாத்தீங்கன்னா பஞ்சுத்திரி, சுத்தமான அக்மார்க் நல்லெண்ணெய், அப்புறம் இனிப்பா இருக்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி. அந்த கருப்பட்டியை வாங்கிட்டு வந்துருங்க. வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 சுக்கர ஊரில் கரெக்டா 6:15 இருந்து 6:30 மணிக்கு இந்த தீபம் போட்டுருங்க. ஆரம்பிக்கிறது மட்டும் இந்த நாள்ல இந்த இது போட்டுருங்க தீபம். 2 அகல் விளக்குல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சுத்திரி நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் உங்க இஷ்ட தெய்வம் உங்க குல தெய்வத்தை நினைத்து வீட்லயே நீங்க கொஞ்சோண்டு வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி எடுத்து அந்த இதுல போட்டுருங்க. தீபத்துல போட்டு மானசீகமா நினைத்து அதுக்கப்புறம் ஏத்தி தீபம் ஏத்துறீங்க. இப்படி தொடர்ந்து 48 நாளும் அந்த தீபம் நீங்க தொடர்ச்சியா ஏத்திக்கிட்டே வாங்க. ஒரு நாள் விடாம ஏத்துங்க. சப்போஸ் வந்து சாமி எனக்கு வந்து பெண்கள் என்னால ஏத்த முடியல, எனக்கு 3 நாள் இதுவா இருக்கு, ஏத்த முடியாத பட்சத்தில் அந்த வீட்டுல இருக்க ஆண்கள் ஏற்ற சொல்லுங்க. 48 நாள் ஒரே வேண்டுதல், எனக்கு குலதெய்வம் தெரியல சாமி, எனக்கு நான் நிறைய விஷயங்கள் பண்றேன், அந்த காரியங்கள் எனக்கு வந்து பலிதமாக மாட்டுது, எனக்கு சீக்கிரம் வெற்றி ஆக மாட்டுது, ஒரு இன்டர்வியூ போறேன் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகாம இருந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா 48 நாள் பயபக்தியோட நம்பிக்கையோட, இந்து தான் போடணும், முஸ்லிம்ஸ் தான் போடணும், கிறிஸ்டின்ஸ் தான் போடணும் இல்லம்மா, எல்லா மதமும் போடுங்க, எல்லாருமே போடுங்க நம்பிக்கையோட. யாருக்கு உங்களுக்கு மாற்றமான சந்தோஷம் தானே. தீபம் தானே போட சொல்லுங்க, கோயிலுக்கு யாரும் அனுப்ப தீபம் தான். அப்போ 48 நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில சுக்கிரவாரில் ஆரம்பிச்சிருங்க. எந்த நேரத்துல நீங்க ஆரம்பிக்கிறோ அதே நேரத்துல 48 நாள் தொடர்ச்சியா போட்டுக்கிட்டு வாங்க. அந்த தீபத்துல அந்த ஒரு வீட்டுல ஒரு 45 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் அந்த தீபம் வந்து பாருங்க எரியணும். சுத்தமான அக்மார்க் பஞ்சுத்திரி வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி, இதுவே சாலச் சிறந்தது. இதை நீங்க போடுங்க, உங்களுக்கு 100% மாற்றம் உண்டாகும். இது நான் அனுபவத்துல சொல்றேன். ஏன்னா என்னோட வாடிக்கையாளர்களுக்கு 250 பேருக்கு இது வெற்றி கண்ட ஒரு விஷயமா. 250 பேரும் ஒரே மாதிரி சார் 10 நாளே மாற்றம் நடக்குது. ஒரு அம்மாவுக்கு திருமண விஷயம் ரொம்ப வந்து தடையா இருந்துருக்கு. இந்த தீபம் போட்டாங்க, அதுக்கான வந்து வரன் வந்து அமைஞ்சு இப்ப சுபமாயி அவங்களுக்கு வந்து முடிய போகுது. அப்படி எண்ணற்ற விஷயங்கள் சில பேர் சொல்லாம இருக்கிறாங்க. 250 பேருக்கும் இது வெற்றி கண்ட ஒரு விஷயமா. இந்த தீபம் போட்டு வாங்க, உங்களுக்கு கை மேல் பலன் நிச்சயமாக 100% கிடைக்கும். குலதெய்வம் தெரியலன்னா கூட இதை போட்டு பாருங்க, குலதெய்வம் ஏதாவது ஒரு சமிஜை மூலமா உங்களுக்கு தென்படும் கிடைக்கும். உங்கள் இஷ்ட தெய்வம், ரொம்ப நாள் ஒரு கோயில் போயிட்டு இருக்கேன், 6 வாரம் விளக்கு போடுறேன், 9 வாரம் போய்கிட்டு இருக்கேன், அதுவும் எனக்கு ஒரு பலிதமான, அதுவும் உங்களுக்கு பலிதமாகும், அருள் கிடைக்கும். நீங்க போட்டு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு வந்து வெற்றி உண்டாகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்திற்கும் குல தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன? இஷ்ட தெய்வம் வாழையடி வாழையாக முன்னோர்களோ வழிபட்ட தெய்வம். எல்லா குடும்பத்திலுமே ஒரு தெய்வம் இருக்கும், ஒரு விதமா வந்து சிறு தெய்வம் இருந்துகிட்டு இருக்கும். அதுதான் குல தெய்வம். உங்க வாழையடியா வம்சாவில உங்க குல, நீங்க என்ன சாமி வேணாலும் கும்பிடலாம், எங்க வேணாலும் போகலாம். ஆனால் நீங்க குல தெய்வம் தான் உங்களுக்கு வந்து பிரதானமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாக்கும். அப்போ உங்க குடும்ப வம்சாவில ஒரு தெய்வம் ஸ்டாண்டர்டா ஒரே தெய்வம். நீங்க வந்து மாசம் இப்பெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க தெய்வத்தை. இது பார்த்தா ஒரு மாசம் இந்த கோயில் போறது, இந்த வீடியோ பார்த்தா இந்த மாசம் இந்த கோயில், அப்படி இருக்கு. ஆனா குல தெய்வம் வம்சாவளியில பாரம்பரியமா கும்பிட்ட தெய்வம் தான் குல தெய்வம். அடுத்து இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வம் உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வம். உங்களை மறந்து ஒரு விதமான லயத்தோடு வணங்கக்கூடிய தெய்வம் தான் இஷ்ட தெய்வம். மானசீகமா வணங்குவீங்க. இந்த தெய்வம் அந்த தெய்வம் இல்ல, அந்த தெய்வம் உங்களை ஈர்க்கும், நீங்களும் அந்த தெய்வத்தை ஈர்க்கும். இப்ப என்ன, எல்லாரும் முருகப்பெருமான் வழிபாடு, யாரு கேட்டாலும் முருகப்பெருமான் வழிபாடு, முருகரோட வந்து தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில் போகுது அந்த கோயில் போகுது எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இஷ்டமா பிடிக்கிறாங்க. அவங்க இஷ்டமா, எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குங்க, நான் வந்து முருகப்பெருமான் வழிபாடு எடுக்கிறேங்க, எனக்கு மனசா இருக்குன்னா
அவங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வமே இஷ்ட தெய்வமாக இருந்துகிட்டு இருக்குமா. இதான் இஷ்ட தெய்வத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கும் ஒரு அமைப்பு. இப்போ குலதெய்வம் குறித்த நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம் சார். ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தெரியலன்னா கூட அவங்களுக்கு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்லாம் சொன்னீங்க. ஆனா சில பேருக்கு ஜாதகமே தெரியல, அவங்கள பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல அப்படிங்கும் பொழுது குலதெய்வத்தை எப்படி அவங்களால கண்டுபிடிக்க முடியும்? அதை கண்டுபிடிக்கவே முடியலன்ற பட்சத்துல அவங்க வேறு சில தெய்வங்களை கும்பிடலாமா? அதுக்கான வழிகள் ஏதா இருக்கா? நிச்சயமா இருக்குமா. இந்த விஷயம் எங்கேயுமே யாருமே சொல்லாத ஒரு சூட்சமத்தை நான் சொல்லி கொடுக்குறேன். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வழிபடுங்க. நிச்சயமா 100% அதுக்கான மாற்றங்கள் நிகழும். இப்போ ஒருத்தவங்க வராங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்க குலதெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகமும் இல்லை. சரி சாமி வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னம் பார்க்கறதுக்கும் எனக்கு அதுக்கான சூழல் இல்லை, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என் குலதெய்வம் எனக்கு தெரியணும், என்னன்னு அதுக்கான விஷயங்கள் எனக்கு அமையணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, குலதெய்வத்துக்கெல்லாம் ஒரு குலதெய்வம் இருக்கு. எப்படிங்கம்மா? குலதெய்வத்துக்கெல்லாம் எந்த தெய்வம் நீங்க வணங்கினாலும் குலதெய்வமா, குலதெய்வத்துக்கு மேல ஒரு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் இருக்கு. உலகத்திலே சொல்றேன், இந்த உலகத்திலே குலதெய்வத்துக்கு மேல ஒரு குலதெய்வம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சொரிமுத்து ஐயனார். அந்த சொரிமுத்து ஐயனார் தான் குலதெய்வத்துக்கெல்லாம் ஒரு குலதெய்வம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியல, இல்ல எனக்கு குலதெய்வம் கரெக்டா குமுறனானே எனக்கு தெரியல, எனக்கு சொன்னதை நான் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாமி, என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சொரிமுத்து ஐயனாரை சென்று வணங்குங்கள். ஒரு அமாவாசை நேரத்தில் சொரிமுத்து ஐயனாரை போய் தரிசனம் செய்யுங்கள். என்ன உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடித்தோ ஒரு மாலை வாங்கி சொரிமுத்து சாத்துங்க. அது நல்ல மாலையா வாங்குங்க, கடையில இருக்குன்னு வாங்காதீங்க. நல்ல சூப்பர் மாலையா ஒரு நல்ல மாலை வாங்கி சொரிமுத்து ஐயனாரை போய் சாமி தரிசனம் போது ஒரு மாலை சாற்றி உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து ஒரு 2 மணி நேரம் சும்மா அமைதியா அங்க உட்காந்துட்டு வாங்க. எதுவும் இல்லை, போயிட்டு ஒரே பிரார்த்தனை, சொரிமுத்து ஐயனாரே என் வாழ்க்கையில பல விதமான தடை தாமதங்கள் எல்லாமே வந்து பாரு இருந்துகிட்டு இருக்கு, குலதெய்வமே என்னன்னே தெரியல எனக்கு ஐயனாரே, நீங்க தான் வழிகாட்டணும். அப்ப சொரிமுத்து ஐயனாரை மானசீகமாக வணங்கி பயபக்தியோடு நம்பிக்கையோடு நீங்க போய் கேட்டீங்க, அந்த அவருக்கு முன்னுக்கு போய் நிக்கிறீங்க அப்படின்னா 100% சொரிமுத்தினார் ஏதாவது ரூபத்தில் குலதெய்வம் கண்ணுக்கு தென்படும். இப்படி கொடுத்து பல பேர் அந்த குலதெய்வமே வந்து பாத்தீங்கன்னா தெரியாத பட்சத்தில் ஒரு கிடைக்கக்கூடிய சூழல்கள் அமைச்சு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு குலதெய்வமே தெரியலன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் சொரிமுத்து ஐயனாரை போய் சென்று வாங்க. ஒரு அமாவாசை போய் அவரை வணங்கும் பொழுது சால சிறந்தது. இல்ல அமாவாசைக்கு என்னால போகுமா, ஞாயிற்றுக்கிழமை அன்று அவரை போய் தரிசனம் செய்யுங்க. ஒரு முறை போய் தரிசனம் செய்து, எனக்கு மாலை வாங்க கூட காசு இல்லை சாமி, ஆனா நான் சாமி தரிசனம் போங்க, ஒரு கற்பூரம் இல்ல ஒரு 2 அகல் விளக்கு அந்த இது போடுங்க, இது போட்டுவாங்க, தீபம் போடுவாங்க. எதுவுமே இல்லைன்னா சொரிமுத்தை நார்மலா பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து மானசீகமாக பயபக்தியாக வணங்குங்க. நீங்க இன்ட்ராக்ஷனோட பேசுங்க, ஐயனாரே நான் வந்திருக்கேன், எனக்கு இதுக்கான விஷயம் எனக்கு வந்து பாரு பலிதமாக்கி கொடுங்க அப்படின்னு போய் கேளுங்க. கொஞ்ச நாள்லயே யாரு மூலியமாக குலதெய்வம் இங்கதான் இருக்குன்னு தென்படும். அது ஜோதிடர்களா இருக்கலாம், வந்து பிரசன்னம் போடக்கூடியவர்களா, இல்ல எதுவுமே இல்ல யாரு மூலியமாவது ஏதாவது ஒரு உறவு முறையிலோ இதுதான்ப்பா உன் குலதெய்வம், இதுதான் நீங்க வணங்கணும் அப்படின்னு இறைவனே உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சூழல்கள் இந்த சொரிமுத்து ஐயனார் 100% அதற்கான பலிதத்தை கொடுப்பார். இது அனைவருமே பண்ணி பாருங்க. ஒரு விஷயம் சொல்றேங்க, என்ன அப்படின்னா புத்தாண்டு பிறகுது, ஆங்கில புத்தாண்டு பிறகுது, தமிழ் புத்தாண்டு பிறகுது. எந்த புத்தாண்டு பிறந்தாலும் நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும். நீங்க அங்க போறீங்க இங்க போறீங்கன்னா, ஒரு புத்தாண்டு பிறக்குது அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் மானசீகமா வணங்குங்க. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மானசீகமா. இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு வந்திருக்கு. இந்த ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இந்த மாதத்தில் கரெக்டா வந்து தை மாசம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குலதெய்வம் போய் சென்று வழிபாடு பண்ணுங்க. அது சால சிறந்ததா இருக்கும். ஒண்ணு அமாவாசை போக முடியல ஐயனாரை பார்க்க சொன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் ஐயனாரை வணங்குங்க, மானசீகமா பிரார்த்தனை பண்ணுங்க. எதுவுமே முடியலனாலும் அவரை போய் கையெடுத்து கும்பிட்டு ஐயா நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு போய் பேசுங்க. நிச்சயமாக குலதெய்வம் கண்ணுக்கு தென்படும். வணங்கி பாருங்க. இங்க பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் குலதெய்வம் தெரியும். அனைவரும் வாழ்க்கை சுகமாக இருக்கும். நல்லது, மகிழ்ச்சி. குலதெய்வம் குறித்த பல விஷயங்களை இன்றைய இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகளுக்கு ரொம்ப தெளிவா புரியுற விதத்துல எடுத்துரைச்சிங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிமா.